வவுனியா வைத்தியசாலையில் இருந்த சிசுவின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக யாழ் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்ல நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சிசுவின் சடலத்தை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு சென்று மருத்துவ பரிசோதனை செய்வதற்கு ஏற்பட்ட இழுபறி நிலைமை தொடர்பில் காவல்துறையினர் நீதிமன்றத்தில் நகர்த்தல் பத்திரம் மூலமாக தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து சிசுவின் உடலினை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்வதற்கு உரிய ஒழுங்குகளை வவுனியா சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் அன்டன் புனிதநாயகம் இலங்கை செஞ்சிலுவை சங்கத்தினூடாக ஒழுங்குபடுத்தியுள்ளதாக உயிரிழந்த சிசுவின் பெற்றோர் சார்பில் நீதிமன்றில் முன்னிலையாகியிருந்த சிரேஷ்ட சட்டத்தரணி திருவருள் தெரிவித்துள்ளார். மரண விசாரணைக்கு யாழ்ப்பாண வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வது ஏற்பட்ட இழுபறிகளை நிவர்த்தி செய்யும் முறமாக குறித்த தந்தையாரால் எனக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலின் பிரகாரம் நான் கௌரவ நீதிபதிக்கு அவர்களது சார்பில் ஏற்பட்ட அசௌகரியங்களை தெளிவுபடுத்தியிருந்தேன். அந்த வகையில் கௌரவ மன்றானது குறித்த விசாரணையில் மிகவும் உன்னிப்பாகவும் அவதானத்துடனும் செயற்பட்டு குறித்த சிசுவினை உடலினை யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு எடுத்து செல்வதற்கு உரிய ஒழுங்குகளை இன்றைய தினம் ஒழுங்குபடுத்தி, அதாவது வாகன வசதி இல்லாமல் அந்த சிசுவினை கொண்டு செல்வதற்கு பெரிதும் சிரமப்பட்டிருந்தார்கள். அதனை செஞ்சிலுவைச் சங்கம், இலங்கை செஞ்சிலுவைச் சங்கம் ஊடாக ஒரு வாகனத்தினை எங்களோட வவுனியா சட்டத்தரணிகள் சங்க தலைவர் திரு அண்டன் புனிதநாயகம் அவர்கள் ஒழுங்குபடுத்தி தந்திருந்தார். அவருக்கு இந்த நிலையில் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொண்டு அந்த வாகனத்திலே இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தின் சொந்த செலவிலே குறித்த சிசுவின் உடலினை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் கொண்டு சென்று ஒப்படைப்பதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டது. அதன் பிரகாரம் கௌரவ மன்றானது இந்த சிசுவின் விசாரணையினை திறன்பட, அதாவது மரண விசாரணை திறன்பட செய்யுமாறும் அதனுடைய அறிக்கையினை எதிர்வரும் 9ஆம் மாதம் 4ஆம் தேதியோ அதற்கு முன்னர் கௌரவ மன்றிலே குறித்த அறிக்கையினை சமர்ப்பிக்க வேண்டும் என்று போலீசாருக்கு கட்டளையிட்டதுடன், மேலும் குறித்த சிசுவின் உடலினை கௌரவ மன்றினுடைய கட்டளையின் பிரகாரம் வவுனியா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் வைக்குமாறும் அந்த கட்டளை கௌரவ மன்றம் கட்டளை இல்லாமல் குறித்த சிசுவினுடைய உடலுக்கு எந்தவித செயற்பாடுகளும் செய்யப்படாமல் கவனமாக பாதுகாத்து வைக்குமாறு கூறப்பட்டது. போலீசாரிடம் கட்டளை வழங்கப்பட்டது. அதன் பிரகாரம் இன்றைய தினம் போலீசார் இலங்கை செஞ்சிலுவைச் சங்கத்தினுடைய வாகனத்திலே குறித்த சிசுவினுடைய உடலினை வவுனியா யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்.